ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிகே சோலோ குயின் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்தில் சொந்த ஊரில் தான் இருக்கோம். எங்கே இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லைக்கு வந்திருக்கோம். கொல்லையெல்லாம் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இதெல்லாம் வந்து சவுக்கு மரம் போட்டிருக்காங்க எங்கள் அத்தை வீட்டில். எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கொல்லைக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஹாய் சொல்லுங்கள். ஹாய், வாங்க போயிட்டு எங்கள் கொல்லையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், எங்கள் கொல்லையில் வந்து கேணி இருக்குது. கேணியில் தண்ணி விட்டு வச்சுருக்கோம். அதில் வந்து மீன் வளர்க்குறோம். மீன்லாம் இருக்குது. இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால மீன் மேலே ஒன்றும் வரல, தெரிய மாட்டேங்குது. வாழை மரம் இங்கே பாருங்கள், கற்பூரவள்ளி வாழை தார் போட்டிருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தால் இது வந்து செம்மங்கி, இந்த மாலைலாம் கட்டுற செம்மங்கி பூ வந்து போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த செம்மங்கி செடி. எல்லாத்துலேயும் வந்து முளைச்சி வந்திருக்கு பாருங்கள், ஒரு கேப்லேயும். இங்கே பாருங்கள், கீரை, முருங்கைக்கீரை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கீரை. இந்த கீரை வந்து நல்ல பெரிய மரமாக இருந்துச்சு. மரம் வந்து காற்றுல ஃபுல்லாக சாஞ்சிடுச்சு அடியோட. இப்போ நல்ல அடியில் சூப்பராக குறுத்து வந்திருக்கு. கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஃபுல்லுமே நல்ல சவுக்கு தோட்டம், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு எலுமிச்சம் செடி இங்கே பாருங்கள். இது வந்து எலுமிச்சம்பழம் வந்து நம்ம நாட்டு எலுமிச்சம் கிடையாது, இது வந்து கொடி எலுமிச்சங்கான்னு சொல்லுவாங்க. நல்லா இது வந்து பெரிய பெரிய காயாக காய்க்கும். இங்கே பாருங்கள், இது வந்து பிஞ்சிலே எவ்வளோ பெருசு இருக்குது. இது நல்லா பெருசு பெருசாக வரும் காய். அப்படியே இந்த பக்கம் வந்தால் குட்டீஸ்லாம் போயிட்டு கொய்யா மரத்தை செக் பண்ணிகிட்ருக்காங்க. கொய்யா மரத்தில் என்ன இருக்குது, ஒன்றையும் காணும், எல்லாம் சின்ன சின்ன பிஞ்சாக இருக்குது. இங்கே பாருங்கள், நோந்து கத்தரிச்சு. இங்கே பாருங்கள், கொய்யா மரத்தில் எல்லாமே குட்டி குட்டி காயாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி கொய்யா மரத்தில் எதுவும் கிடைக்கல. இங்கே பாருங்கள், சின்ன பிஞ்சு, எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மாதுளம் செடியும் அப்படி தான், அதுவும் அப்படி தான் குட்டி பிஞ்சு வச்சுருக்குது. எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கல. இன்றைக்கி சின்ன பிஞ்சாக இருக்குது. அப்படியே பலாமரம், கீழே வந்து மல்லிகை செடி, ஃபுல்லாக செம்மங்கி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உளுந்து செடி போட்டிருக்காங்க. உளுந்து செடி. அப்படியே பார்த்திங்கன்னா அத்தை கொல்லையில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அத்தைகிட்ட போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள், அத்தை வந்து தனியாகவே களை வெட்டிகிட்ருக்காங்க. என்னத்துக்கு களை வெட்டிகிட்ருக்காங்க, மிளகாய் செடிக்கு வந்து களை வெட்டிகிட்ருக்காங்க. அப்படியே கூடவே நானும் கொஞ்சம் வெட்டி பார்க்கலான் இருக்கேன். ஹாய் சொல்லுத்த, ஹாய் சொல்லு. ஹாய். இப்போ வந்து இந்த கொல்லையில் பச்சை மிளகாய் செடியும் தக்காளி செடியும் வச்சுருக்காங்க. அத்தை மட்டும் களை வெட்டிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சும்மா தான் வந்தோம், கொல்லையை சுற்றி பார்த்துட்டு போகலான்ட்டு. ரொம்ப நாளாக அது கொல்லைக்கு வந்துட்டு நானும் அப்படியே களை வெட்டி பார்க்கலான் இருக்கேன். சும்மா ட்ரை பண்ண போகிறேன். வாங்க களை வெட்டலாம். மொளா கண்ணை வெட்டக்கூடாதான், கையில் இருக்கிற கையில் பில்லை மட்டும் வெட்டணுமா? இது என்ன மிளகாத்த, நாட்டு மிளகாயா விவசாய மிளகாயா? நாட்டு மிளகாய் வேறங்க. நாட்டு மிளகாங்கிறது வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மிளகாய் வந்து நம்ம கடைங்கள்லாம் போடுறதுக்காக வச்சுருக்கிறது. இது காயாக இருக்கும்போதே பறிச்சிருவோம்.
இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மிளகாயும் தக்காளி செடியும் இருக்குது. அந்த கொல்லை லாஸ்ட்டில் வந்து கத்திரி செடி வச்சுருக்காங்க. எல்லாம் சின்ன சின்ன கண்ணாக இருக்குது. எங்கள் அத்தை வந்து எங்களுக்கு எல்லா காய்கறியுமே இங்கே கொல்லையில் விளையிறது எல்லாமே கொடுப்பாங்க. இப்போ வந்து இதெல்லாம் சின்ன சின்ன கண்ணாக இருக்குது. இப்போ தான் வச்சு கொஞ்ச நாளாக இருக்குது. இதெல்லாம் காய் காய்க்க ஆரம்பித்ததும் அப்போ இடையில வந்தோன்னா உங்களுக்கு காயோட செடி இருக்கும்பொழுது காட்டுறேன். பச்சை மிளகாய், தக்காளி, இங்கே பாருங்கள் முட்டைக்கோஸ் செடி இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கள் ஊர் ஏரி இதான். இந்த தண்ணியில் தான் எல்லாம் குளிக்குவாங்க. அந்த காலத்துலலாம் ஏரி. நாங்கள் வந்து ஒரு ஊரில், நான் பிறந்த ஊரில் குளம்னு சொல்லுவோம். இங்கெல்லாம் வந்து நான் கல்யாணம் பண்ண ஊரில் ஏரின்னு சொல்லுவாங்க. என்னங்க கிராமம்னா அப்படியே பசுமையாக இருக்கும். அதுதான் கிராமம். இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு சேட்டைகள்லாம் நான் அழைச்சிட்டு வந்தேன். எங்கள் வீட்டு சேட்டை குட்டீஸ்லாம் வந்து பிபி ஊதுறாங்க. இது என்ன பிபின்னு ஞாபகம் இருக்கா? 90s கிட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். பூவரச மரத்தில் இருக்கிற இலையில வந்து பிபி செஞ்சு ஊதுறாங்க. இங்கே பாருங்கள் அழகான பூவரசம் பூவு. இதுதான் எங்களோட பசுமையான கிராமம். கிராமத்தில் வந்து இப்படி தான் நல்லா ஜாலியாக இருக்கும். அங்கே பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டு குட்டி ஸ்விம்மிங் பூல். நாங்கள் வெயில் நாளில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு தொட்டி இங்கே பாருங்கள். இந்த தொட்டியில் தண்ணி விடும். பெரிய தொட்டியாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து இங்கே ஜாலியாக குளிக்குவோம். எங்கள் நாத்தனார் வந்து பில்லு தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க மாட்டுக்கு. அடுத்தது எங்கள் அம்மையி தண்ணி தூக்கிட்டு வராங்க. அவங்கெல்லாம் இந்த வயசில் அவங்களுக்குலாம் 70 வயசு ஆகுது. அவங்கெல்லாம் தண்ணி தூக்கிட்டு வராங்க. இவங்க வயசில் நாங்களாம் என்ன பண்ண போகிறோமோ தெரியல. இன்றைக்கி வந்து கொள்ளையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் அரட்டெல்லாம் அடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரோம். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.